ஆப்பிரிக்காவில் கோஸ்ட் டான்ஸ் என்ற ஒரு விசித்திரமான ஆன்மீக நடனம் நடக்கிறது. இது ஒரு சாதாரண நடனம் அல்ல, ஆன்மாவும் மனிதனும் சேரும் ஒரு இரகசிய அனுபவம். இந்த நடனம் நடக்கப் போவது மரத்தொட்டில்கள், மண்ணாலான குடில்கள், களிமண் வீடுகள் போன்ற இடங்களில்தான். சிலர் அந்த குடில்களுக்குள் போய் அமைதியாக உட்கார்கிறார்கள். யாரும் பார்க்க முடியாதபடி தங்களை மறைத்து கொள்கிறார்கள். அப்புறம் சிறிது நேரத்தில் திடீரென்று அவர்கள் நடனமாட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் நம்புகிறார்கள், ஒரு சக்தி, ஒரு ஆவி அவர்களுக்குள் நுழைந்து தான் அவர்களை ஆட செய்கிறது என்று. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது ஒரு கொஞ்சம் பயமூட்டும், ஆனால் மிக ஆழமான ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இசையும் மந்திரங்களும் கலந்து அந்த ஆடல் ஒரு வழிபாட்டு மந்திரம் மாதிரி நடக்கிறது. இது ஒரு கண்களுக்கு தெரியாத விசுவாசத்தின் ஆட்டம். ஊடு என்பது ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு பழமையான ஆன்மீக மரபு. இது ஆப்பிரிக்கர்களின் தொன்மையும் இயற்கையுமான உறவுகளையும் அவர்களது முன்னோர்கள் ஆன்மாக்கள் மீதான நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு விசித்திரமான மதமாகும். அடிமை வர்த்தகத்தின் போது ஆப்பிரிக்க மக்கள் ஹைடி போன்ற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தங்களது சொந்த கலாச்சார நம்பிக்கைகளை மறக்காமல் புதிய சூழ்நிலையில் இதை இணைத்து கொண்டு வளர்ந்தார்கள். அதுதான் இன்று நாம் வூடு என கூறும் ஆன்மீக வழிபாடு. இது சாதாரணமாக சாபம், கருப்பு பேய், மந்திரம் என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் இது மிகுந்த மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் ஒரு ஆன்மீக வழிமுறை. இதில் போண்டை என்ற உச்ச கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள். அவர் நேரடியாக மனிதர்களுடன் தொடர்பில் வர முடியாது, ஆனால் லாவா என்று அழைக்கப்படும் ஆவிகள் அவருக்கும் நமக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. இவ்வாவிகள் ஒவ்வொன்றும் தனித்தனி குணாதிசயங்களையும் சக்திகளையும் கொண்டிருக்கும். உதாரணமாக, பாபா லெக்பா என்ற ஆவி வழிகளை திறக்கிறவர். எல்லா சடங்குகளுக்கும் முன்னதாக அவரை அழைக்க வேண்டும். ஓஹோ என்ற ஆவி போராட்டம் மற்றும் வலிமையின் கடவுள். எர்சுலி டான்டோர் என்பது அன்பும் தாய்மை உணர்வும் நிறைந்த பெண்ணாவி. சிமிட்டியர் என்பது மரணம், கல்லறை ஆகியவற்றை குறிக்கும் ஆவி. ஆகவே என்றால் கடல் மற்றும் மீன்பிடிக்கான பாதுகாவலன். இவ்வாவிகளை வழிபடுவதற்காக ஊடு பக்தர்கள் நடனம், இசை, சடங்குகள் ஆகியவற்றை செய்து அந்த ஆவிகளை அழைக்கிறார்கள். நடனம் வெறும் பொழுதுபோக்கல்ல, இது ஆவிகளை ஏற்கும் ஒரு தியான நிலை. தாளங்களும் இசையும் ஒரே வேகத்தில் ஓடும்போது பக்தர்கள் உள்ளே ஆழ்ந்து அந்த ஆவிகள் உடலில் வரச் செய்கிறார்கள். ஆவி பிடித்தல், அந்த பக்தர் அந்த ஆவியின் குணங்களை எடுத்துக்கொள்வர். உதாரணமாக, போராடும் ஆவி பிடித்தால் அவர் வலிமைமிக்க வீரராக நடக்கிறார். மென்மையான ஆவி பிடித்தால் அன்பும் அமைதியுடனும் பேசுகிறார். இந்த ஆவி பிடித்தல் சடங்குகள் பெரும்பாலும் ஒரு ஹெவன்போர் எனப்படும் சிறிய கோயில்களில் நடக்கிறது. இதில் பீடங்களில் மெழுகுவர்த்தி, காணிக்கைகள், உணவுகள், சிகரெட்கள் போன்றவை வைக்கப்படுகின்றன. பாடல்கள் மற்றும் தாளங்கள் மூலம் ஊடு ஆவிகள் வரவழைக்கிறது. பின்னர் நடனம் தொடங்கும். தாளங்களின் ஒலி, நடனத்தின் சக்தி அனைத்தும் சேர்ந்து ஒரு பக்தரின் மனதை ஆவி வர ஏற்ற வகையில் மாற்றுகிறது. அந்த வேளையில் லாவா ஆவி அவரை உடலில் புகுந்து ஓட்டுவது போல நடக்கிறது. அந்த பக்தர் பேசுவதை பார்த்தாலே அவரை பிடித்த ஆவி யார் என்று தெரிந்துவிடும். இந்த நிலையில் அந்த ஆவி அந்த பக்தரின் வாயிலிருந்து ஆலோசனை, தீர்வு அல்லது எதிர்காலத்தை கூறும் செய்திகளை பகிரலாம். இது அந்த சமுதாயத்துக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும். மேலும் ஊடு மதத்தில் மூதாதையர் வழிபடும் மிக முக்கியமானது. இறந்த முன்னோர்களை மறக்காமல் அவர்களுடன் தொடர்ந்த உறவை வைத்துக் கொள்வதும் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதும் வழக்கமாக இருக்கிறது. ஊடு மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு உணவையும் ஒளியையும் காணிக்கையாக அளிக்கிறார்கள். அவர்களின் பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது. இந்த வழிபாடுகள் சமூகத்தின் ஒற்றுமையையும் ஒவ்வொருவரது உள்ளத்தையும் பராமரிக்கும் ஒரு முறையாகவும் விளங்குகின்றன.
ஹாலிவுட் படங்களில் ஊடுவை தவறாகவே காட்டுகிறார்கள். பிணங்களை எழுப்புவது, கருப்பு மந்திரம் போடுவது, ஊசி குத்துதல் போன்றவையெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறது. உண்மையில் அவை இந்த மதத்தின் ஒரு பகுதியுமல்ல. ஊடு என்பது ஒரு ஒழுக்கமான ஆன்மீகத்துடன் கூடிய மதம். இது ஒருவருக்கொருவர் உதவியுடன் வாழும் சமூக வாழ்க்கையும் கடவுள் மற்றும் இயற்கையுடன் ஒற்றுமையாக இருப்பதையும் வலியுறுத்துகிறது. ஒரு ஊடு பக்தர் தன் லாவா ஆவியுடன் தினசரி உரையாடி அவரது குடும்பத்தை பாதுகாக்கவும் சுகமாகவும் வாழவும் ஆவி வழிகாட்டும் வழியில் நடக்க முயல்கின்றன. ஊடுவின் நடனம், இசை, ஆவி பிடித்தல், மூதாதையர் வழிபாடு இவை அனைத்தும் சேர்ந்து இது ஒரு உயிருடன் சுவாசிக்கும் ஆன்மீக உலகமாக இருக்கிறது. ஆகவே ஊடு மதத்தை மந்திரம் என்று தவறாக புரிந்து கொள்வதை விட அதன் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஏனெனில் இது ஒரு ஆன்மீக பாலமாக மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் அர்த்தமுள்ள தொடர்பு ஏற்படுத்துகிறது.